Prove by vector method that the perpendiculars from the vertices to the opposite sides of a triangle are congruent. அப்படிங்க கேட்கலாம். அல்லது prove by vector method that the altitudes of a triangle are congruent கேட்கலாம். altitudeோட டெஃபினிஷன் தான் இது. altitudeனா என்ன, மீடியன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் பாருங்க, இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கலாம். இந்த மீடியன்னா என்ன அப்படிங்கிறதுனா ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து அதனுடைய ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட்டுக்கு வரைஞ்சாச்சுன்னா அதுக்கு பேர் மீடியன். வித் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. ஒரு ஸ்கேலி ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, அசம பக்கம் முக்கோணம். ஒரு வெர்டெக்ஸ்ல இருந்து அதனுடைய ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட்டுக்கு வரைஞ்சாச்சுன்னா, சரியா, மிட் பாயிண்ட்டுக்கு வரைஞ்சாச்சுன்னா தட் இஸ் மீடியன். அதே இது ஆப்போசிட் சைடுக்கு பெர்பெண்டிகுலராக வரைஞ்சாச்சுன்னா அதுக்கு பேர் ஆல்டிடியூட். ஸோ இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட் இயர் வந்து 11th ஸோ தட் மீடியன்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் கான்கரன்ட் சொல்லுவோம். the பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சி இஸ் known as என்ன படித்தோம், சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் படித்தோம். இப்போ நம்ம altitudes ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் கான்கரன்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். கன்சிடர் த ட்ரையாங்கிள் ஏபிசி. now AD BE are the and CF also altitude. சரியா, AD and BE are the altitude. altitudeங்கிறதுனால இந்த 9 டிகிரிக்குள்ள சிம்பிளை காமிச்சிருங்க, அது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு. சரியா, கண்டிப்பாக அதை காமிச்சிருங்க, இல்லைன்னா அது மீடியனாக கூட இருக்கலாம். ஆனால் 90 டிகிரி காமிச்சிருங்க. இப்போ 10th நம்ம ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. 3 ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொன்னால் என்ன செய்வோம், ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்து, அதாவது இந்த 3 ஈக்குவேஷன் வேறு 3 ஸ்ட்ரைட் லைனுக்கு ஈக்குவேஷன் கொடுத்து தே ஆர் கான்கரண்ட் 11th சம் உண்டு. 11th தே ஆர் கான்கரண்ட் அப்படின்னு இருந்தாச்சுன்னா ஒரே புள்ளி வெளிச்செல்லும் அப்படின்னு காட்ட சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணி ஒரு பாயிண்ட் கண்டுபிடிப்போம். சரியா, அதை 3வது ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா the third line also passes through the same point அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதானே, நம்ம 10th படிச்சிருக்கிறோம், 11th படிச்சிருக்கோம். சொல்ல புரியுதா? 3 ஈக்குவேஷன் 3 ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து 3மே ஒரே பாயிண்ட் வழியாக போகுதுன்னு காட்டணும்னா ஃபர்ஸ்ட் ஏதாவது 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஒரு பாயிண்டாக கண்டுபிடிப்போம். அந்த பாயிண்ட் வந்து 3வது ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணினால் அது வந்து they are concurrent அப்படின்னு சொல்லலாம். It is also passing through the same point அப்படின்னு எடுத்துப்போம். சரிதானே, the same method தான் நான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறோம் பாருங்க. இப்போ நம்ம 3வது அல்டிடியூடு இருக்குது. 3வது அல்டிடியூடு யாரு, CF. சரியா, இந்த CFும் இந்த சேம் பாயிண்ட் O வழியாகவே போகுது அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியா, இந்த CFும் பெர்பெண்டிகுலர் டு AB அப்படின்னு காட்டணும். சரியா, காமிச்சாச்சுன்னா they are concurrent அப்படின்னு ப்ரூவ் ஆகும். அதுக்கு நம்ம என்ன எடுத்து போட்டீங்கன்னா வழக்கம் போல consider a triangle ABC. Consider a triangle ABC. சரியா, let O be the origin. let O be the origin வச்சுப்போம். OA vector is equal to A vector. Find A யோட position vector. OB vector is equal to B vector. OC vector is equal to C vector. இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கலாம்னா that AD and BE are meet at O. ரெண்டு லைன்னாலே ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் மீட் பண்ணோம். let the altitudes யாரெல்லாம் AD and BE are meet at O எடுக்கும். நம்ம இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா the third altitude CF is also passing through the same point அப்படிங்கிறது. So we have to prove that என்னது CF is also passing through என்ன எடுத்துக்கலாம் O. சரியா, passing through Oன்னு காட்டணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு, சரியா, ஃபர்ஸ்ட்டு
AD perpendicular to BC தானே, AD perpendicular to BC. அப்போ அதில் இருக்கக்கூடிய வெக்டார் என்ன, ஏடியில் உள்ள வெக்டார் என்ன, OA வெக்டார். ஸோ OA வெக்டார் perpendicular to BC வெக்டார். சரியா? அப்போ நம்ம இப்போ என்ன எடுத்துக்கலாம்னு பாருங்க, OA வெக்டார் டாட் BC வெக்டார் ஈக்குவல் டு 0. சரிதானே? கண்டிஷன் ஃபார் டூ வெக்டார்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர், A வெக்டார் டாட் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. எந்த ரெண்டு வெக்டார் பெர்பெண்டிகுலரோ அந்த ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணா 0. ஸோ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், OA வெக்டார் டாட் OC வெக்டார் மைனஸ் OB வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாமா? இந்த BC வெக்டாரை எண்ட் பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்டோட பொசிஷன் வெக்டார். இதை A வெக்டார் டாட் C வெக்டார் மைனஸ் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ தென் இப்போ என்ன பண்ணுறேன், இதை உள்ள டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க, A வெக்டார் டாட் C வெக்டார் மைனஸ் A வெக்டார் டாட் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. இருக்கட்டும், இதை வேணா ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். தென் அடுத்து என்ன எடுத்துக்கிட்டோம், BE பெர்பெண்டிகுலர் டு CA, BE பெர்பெண்டிகுலர் டு CA. அப்போ பியில் இருக்கக்கூடிய வெக்டார் எந்த வெக்டார், OB வெக்டார். சரியா? therefore OB வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு CA வெக்டார். சரியா? OB வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு CA வெக்டார். புரியுதா? அப்போ இந்த ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணா 0 வந்துடும். OB வெக்டார் டாட் CA வெக்டார் ஈக்குவல் டு 0. சேம் ப்ராசஸ். இப்போ என்ன பண்ணிக்கலாம், OB வெக்டார் டாட் OA வெக்டார் மைனஸ் OC வெக்டார் ஈக்குவல் டு 0 ஆக்கிடலாம். இது CA வெக்டார் என்ன பண்ணலாம், OA வெக்டார் மைனஸ் OC வெக்டார். அப்போ therefore B வெக்டார் டாட் A வெக்டார் மைனஸ் C வெக்டார் ஈக்குவல் டு 0. சரினா? OA வெக்டாருக்கு பதிலா A வெக்டார், OC வெக்டாருக்கு பதிலா C. இது உள்ள டாட் ப்ராடக்ட் பண்ணுங்க, B வெக்டார் டாட் A வெக்டார் மைனஸ் B வெக்டார் டாட் C வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோ. சரியா? அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிருக்கோம். என்ன பண்றோம்னு பாருங்க, BE AD பெர்பெண்டிகுலர் டு BC, அதை வச்சு ஒரு ரிசல்ட் கொண்டு வந்துக்கிறோம். BE பெர்பெண்டிகுலர் டு CA, அதை வச்சு ஒரு ரிசல்ட் கொண்டு வந்துக்கிறோம். இந்த ரெண்டை யூஸ் பண்ணி CF பெர்பெண்டிகுலர் டு AB அப்படின்னு இருந்தா கண்டிப்பா they are passing through ஓவா தான் இருக்க முடியும். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்க, ஜஸ்ட் 1 into 2 ஆட் பண்ணுங்க, 1 + 2 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. சரியா? 1 into 2 ஆட் பண்ணால் என்ன வந்துருது பாருங்க, A வெக்டார் டாட் C வெக்டார் மைனஸ் A வெக்டார் டாட் B வெக்டார் பிளஸ் B வெக்டார் டாட் A வெக்டார் மைனஸ் B வெக்டார் டாட் C வெக்டார் ஈக்குவல் டு 0. சரிதானா? ஸோ ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது. டாட் ப்ராடக்ட் இஸ் காமுடேட்டிவ் அப்படிங்கிறதுனால A வெக்டார் டாட் B வெக்டார் B வெக்டார் டாட் A வெக்டார் ஒன்று தான். ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, A வெக்டார் டாட் C வெக்டார் மைனஸ் B வெக்டார் டாட் C வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னு பாருங்க, இதுல எந்த ஒரு மைனஸ் C வெக்டாரை வெளியே எடுத்துடலாம், மைனஸ் C வெக்டார் டாட். சரியா? மைனஸ் C வெக்டாரை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன வந்துருது பாருங்க, B வெக்டார் மைனஸ் A வெக்டார் ஈக்குவல் டு 0. புரியுதா உங்களுக்கு? மைனஸ் C வெக்டார் டாட் என்ன இருக்கு, B வெக்டார் மைனஸ் A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸை மைனஸை ப்ராடக்ட் பண்ணி மைனஸை ப்ளஸ் ஆக்கிடலாம். தென் வந்துருக்கு C வெக்டார் டாட் B வெக்டார் மைனஸ் A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. டாட் மைனஸ்லாம் கிளியராக போடுங்க. ஒரு மைனஸால ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிக்கலாம், அதாவது மைனஸை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி -1 தானே, அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 0 ஆயிருக்குன்னு நினச்சிக்கிட்டாலும் தெரியலாம்.
then OC vector dot OB vector minus OA vector is equal to 0. சரியா? C வெக்டாருக்கு பதிலா OC வெக்டார், B வெக்டாருக்கு பதிலா OB வெக்டார், A வெக்டாருக்கு பதிலா OA வெக்டார். ஓகே? So OC vector dot AB vector is equal to 0. AB vector வந்து நம்ம ending point ஓட position vector minus starting point ஓட position vector தான எழுதுவோம். அவ்வளவு. அப்ப therefore என்ன சொல்லிட முடியும்? OC vector perpendicular to AB vector. OC vector perpendicular to AB vector. OC எதுல இருக்கக்கூடிய vector CF தானே. அப்ப CF perpendicular to AB. therefore என்ன சொல்லியாச்சு? CF perpendicular to AB. புரியுது? அவ்வளவுதான். therefore என்ன சொல்லிடலாம்? CF is also passes through என்ன சொல்லிட முடியும்? passes through O. அவ்வளவுதான். CF is also passes through O. Very simple. therefore hence போடுங்க போடுங்க அல்லது வேடிஸ் அப்படியே எழுதி போடுங்க. அவ்வளவுதான். என்ன சொல்லிருக்காங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. altitudes of a triangle are concurrent. அதுக்கு நம்ம என்ன எடுத்துட்டோம்? ஒரு ட்ரையாங்கிள் ABC எடுத்துக்கிட்டு இந்த கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. AD perpendicular to BC, BE perpendicular to CA. இந்த ரெண்டும் ஓல மீட் பண்ணுது. அதான் இதை நான் பிளாக் கலர்ல போட்டிருக்கிறேன். நம்ம அந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி அதான் AD perpendicular to BC, BE perpendicular to CA. இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி the third altitude யாரு? CF is also passes through O ன்னு ப்ரூவ் பண்றோம். புரியுதா? தெளிவா பாருங்க. ஒரு 2 டைம்ஸ் செய்து பாருங்க.